புகையான் தாக்குதல் காரணமாக அறுவடைக்கு தயாராக உள்ள பயிர்கள் நாசமடைந்துள்ளன. நாகை மாவட்டம் மயிலாடுதுறை, தரங்கம்பாடி, குத்தாலம் மற்றும் சீர்காழியில் 1.5 லட்சம் ஏக்கரில் சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளன. அறுவடை செய்யப்படும் நிலையில் உள்ள இப்பயிர்கள் தற்போது புகையான் பூச்சி தாக்குதலுக்கு ஆளாகியுள்ளது. இதனால் 50,000 ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள நெற்கதிர்கள் கருகி உள்ளன. புகையான் பூச்சி தாக்குதலால் ஏற்பட்டுள்ள இழப்பை சரிசெய்து மீண்டும் விவசாயத்தை தொடர உரிய இழப்பீட்டையும், வருங்காலத்தில் புகையான் தாக்குதலை கட்டுப்படுத்த விவசாயிகளுக்கு பூச்சிக்கொல்லிகளை அரசு வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏக்கர் தாண்டி தான் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அறக்கவும் முடியாது. அறக்கிற கண்டிஷன்ல உள்ளது பூரா எல்லாம் கற்காக போயிட்டு, அதனால அதுக்காக கவர்மெண்ட் ஏதாவது இழப்பீடு தொகை கொடுத்தாதான் இருக்கலாம். அறக்கிற செலவுக்கு கூட ஆகாது போல தெரியுது. மீண்டும் அடுத்தபடி சாவடி ஆரம்பிக்க கையில ஒண்ணுமே பொருளாதாரங்களே எல்லாம் முதலெல்லாம் அதுல போயிடுச்சு. 4 மாசமாக மழை ஒரே மூட்டமா இருந்ததுனால புகையான் காரணத்தால பாதிக்கப்பட்டதுதான் இது. வேற எந்த விதமான பூச்சி மருந்தா வேற எந்த பாதிப்பும் இல்லை. நான் ஒரு 5 ஏக்கர் 6 ஏக்கர் பிபிடி நட்டேன். எங்க ஏரியாவில் யார் பிபிடி நட்டாங்களோ எல்லாமே ஒட்டுமொத்தமா எங்க விவசாயம் பாதிச்சிருச்சு. லாஸ்ட்ல இந்த மழை தொடர் மழை காரணம் தான் இது லாஸ்ட் அறுவடை டைமா எல்லாம் படுத்துட்டு நாங்க சந்தோஷமா இருக்கிற டயத்துல பார்த்தா புகையான்னு ஒரு பூச்சி எல்லாத்தையும் ஃபுல்லா தாக்கிடுச்சு. அறக்கலான்னு பார்த்தா சுத்த பதறாதான் இருக்கு, வெறும் கற்கா. அதை நாங்க அறுத்தாலும் எங்களுக்கு யூஸ் கிடையாது. இது தொடர் மழையின் காரணத்தினாலதான் எங்களுக்கு இது மாதிரி இழப்பீடு. எங்க ஏரியா மட்டும் இல்ல, இந்த சுத்து வட்டார நாகப்பட்டினம் ஏரியாவில் ஃபுல்லாவே நம்ம பார்த்ததுல எல்லாமே பாதிச்சிருக்கு. குறிப்பாக பிபிடி, ஆந்திரா பொன்னி ஆகிய நெல் ரகத்தின் விளைச்சல் முற்றிலுமாக கருகி கதிர்கள் வயலிலேயே சாய்ந்துள்ளதால் பெருமளவு மகசூல் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் தாங்கள் பாடுபட்டு பயிரிட்ட நெல்லை அறுவடை செய்ய முடியாமல் பெரும் நஷ்டத்திற்கு ஆளாகியுள்ளனர்.